காலை வேளையில் தேவத்தினுடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் வந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகின்றது. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா. தேவன் திறந்த அந்த அகலமான பாதையின் வாசலானது கொஞ்சம் கொஞ்சமாய் இப்பொழுது அடைப்பட்டு தேவனுடைய ஊழியங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாய் அநேக சம்பவங்கள் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேதத்திலே யோபு பக்தன் சொன்னது போல, தேவரீர் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. அதை எல்லாவற்றை தேவன் தொடங்கினவர், அவர் எல்லாவற்றையும் முடித்தவர். வேதத்திலே வாசிக்கிறபடி சகரியாவின் புஸ்தகத்திலே அன்று தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் இடப்படும் போது செருபாபேலுடைய கையில் இருந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. வேதம் சொல்லுகிறது, இதை கர்த்தர் ஆரம்பித்தார், அதை அவருடைய கைகளை செய்து முடிக்கும். தேவன் எதையும் அரைகுறையாய் விட்டு போகிற தேவன் அல்ல. நாம் ஒருவேளை மாம்சத்திலே நடைபெறுகிற சூழ்நிலைகளை கண்டு எல்லாம் நின்று விடுமோ என்று நினைக்கிறார். அது ஒரு காலம் நினைக்காது. தேவன் ஆரம்பித்தவர், அவர் எல்லாவற்றையும் முடிக்கிறவர். அவர் எதையும் அரைகுறையாய் விட்டு போனதாக சரித்திரமே இல்லை. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறபடியால் கர்த்தரை நாம் நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து தெய்வத்தினுடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. இந்த வேளையிலேயும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை. The Gospel according to the Luke, chapter number 12, verse number 35 to 40. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 40வது வசனம் வரை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான். அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானனுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்கள், blessed servant, ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலை வணங்குவோம். இயேசுவே, உடைய வார்த்தை நீர் அபிஷேகித்து தாரும். உடைய வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் தாமே இந்த வேளையில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத வசனத்திலே தேவனுடைய வருகை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை
ஒரு ஊமையாக இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இயேசுவினுடைய வருகை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஒரு இடத்தில் அவர் ராஜாவாக வருகிறார், ஒரு இடத்தில் அவர் மணவாளனாக வெளிப்படுகிறார், இன்னொரு இடத்திலே அவர் எஜமானனாக வெளிப்படுகிறார். இந்த 5 வசனங்களை படிக்கும்போது நம்ம எல்லாருடைய மனதில் எழும்பக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த வசனத்தை ஆண்டவர் ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு ஏதோ சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கிறார் போல இருக்கு. இட் இஸ் ரிட்டன் டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், இவங்களுக்கு ஏதோ சம்பந்தப்பட்டதா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வேதத்தை நாம் தெளிவாக படித்தோமானால், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அவருடைய ஊழியர்கள் அல்ல, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களாக தான் நாம் இருக்கிறோம். We are all the servants of Christ. அப்போ இந்த வேத வசனத்தை அடிப்படையிலே நாம் படிக்கும்போது எஜமானன் என்கிற ஒரு வார்த்தை, தமிழ் சொல், அதற்கு பைபிளில் இன்னொரு இடத்துல இன்னொரு வார்த்தையும் போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவன். அப்போ மாஸ்டர் என்றால் தான் எஜமானன். ஆங்கிலத்தில் ஒரே ஒரு சொல் இருக்கு. பட் இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் 2 விதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல எஜமானன் என்றும் இன்னொரு இடத்திலே ஆண்டவன் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். ஒரு இடத்திலே அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், ஒரு இடத்திலே அவர் ஆசாரியனாக தன்னை வெளிப்படுத்துகிறார், ஒரு இடத்திலே அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார், ஒரு இடத்திலே அவர் தன்னை தேவகுமாரனாய் வெளிப்படுத்துகிறார், ஒரு இடத்திலே அவர் தன்னை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார், ஒரு இடத்திலே அவர் மணவாளனாக தன்னை வெளிப்படுத்துகிறார், ஒரு இடத்திலே அவர் தன்னை போதகராக வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற தேவன் ஒரு இடத்திலே தன்னை வேலைக்காரனாக அடையாளப்படுத்துகிறார். அவருடைய ஸ்தானங்கள் மாறுகிறது. அப்போ அவர் எஜமானன் என்கிற நிலை, அது ஒரு பொசிஷன். உலக பிரகாரமான நிலையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார், அவருக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யும்போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே எஜமானனுடைய கணக்கிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. எவ்ரிதிங் ஹேஸ் an accountability. அப்போது இன்னைக்கு உலகத்தில் உறவுகள் வித்தியாசமாக இருக்குது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு நிமித்தம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில விஷயங்களுக்கு we are accountable because of the love. தாய்க்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், தகப்பனுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், மனைவிக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், குழந்தைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதனாலே என்று சொன்னால் அன்பின் நிமித்தமாய். அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுற காசெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எழுதி வச்சு அதெல்லாம் ஆடிட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப். ஆனால் அது மாதிரி எழுதி வைக்கிற குடும்பங்களும் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் செலவு பண்ணது எவ்வளோ. ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, நாளைக்கு பின்னான காலத்தில் பசங்களை எழுப்பி நீ எனக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டானா பிரதர், இதெல்லாம் நமக்கு ஒரு கையில் என்ன இருக்கணுங்க, ப்ரூஃப் இருக்கணும். அன்பு இருக்கிற இடத்துல என்ன தேவையே இல்லை, ப்ரூஃபே தேவையில்லை. அவனுடைய மனசாட்சிக்கு எல்லாமே நன்றாக என்ன செய்யுங்க தெரியும். அப்போது ஒரு இடத்துல அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது அன்பு நிமித்தமாக இருக்கிறது. ஆனால் சில இடத்துல
அன்பு இருக்குதோ இல்லையோ, நீ வந்துட்டல்ல, எனக்கு என்ன கொடுத்து தான் ஆகணும், கணக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம். அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், மேலதிகாரியை நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ, பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்லை வேலை செய்கிற ஸ்தலம் நமக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ, கூட இருக்கிற கொலீக்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையா, நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு கொடுத்த வேலைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கு வேலை செய்யணும். we are accountable whether we like it or not. அப்போது இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களாயிருக்கிற நாம் தேவனுடைய வேலைக்காரராக, அவருடைய ஊழியர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தானத்திலே இருந்து அவர் எஜமானனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நீங்கள் பைபிளில் படிக்கும்போது 3 விதமான நிலைகளிலே அவர் தன்னை எஜமானனாக அடையாளப்படுத்துகிறார். He identified himself as a master in 3 different levels. முதலாவது நிலை என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, நாம் தேவனுடைய சேவையை செய்கிறவர்கள் என்கிற நிலைமையில், we are the people giving service unto the Lord. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே சேவை செய்கிறதற்காக சில ஊழியர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவரே சொன்னார், அறுப்பு மிகுதி, யார் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி. அப்போ அறுவடை என்கிறதை எதை குறிக்கிறது? சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்துமாக்களை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிற வேலையை செய்வது தான் என்னதுங்க, அறுவடை. அந்த அறுவடையின் வேலையை உண்மையாக நடப்பிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தாவின் வல்லமையினாலே செய்கிறார். ஆனால் அந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு பொறுப்பு யாருக்குடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போது ஆண்டவருடைய அறுவடையின் வேலையை செய்கிறதற்கு ஆண்டவர் கடந்த 2000 வருஷங்களாய் அநேக ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் ஒரு எஜமானனாக இருந்தாலும் கூட அவர் தன்னை வேலைக்காரனாக வைத்திருந்தார். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக என்ன செய்யும்படி இருக்கும்படி. இதை குறித்து நான் இன்னும் அடுத்த குறிப்புகளிலே சற்று விளக்கமாக உங்களோடு கூட பேசுகிறேன். அப்போ எஜமானன் யார் அனுப்புகிறவர்? அப்போ எஜமானனாக யார் சீஷர்களை முதலாக அனுப்பினது? அப்போது நம்ம யாரை எஜமானன் என்று ஐடென்டிஃபை பண்ணலைனாலே ரொம்ப தப்பாயிரும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே இதோ ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்பா, அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் அவர்களை அனுப்பினார், 2 பேராய் அனுப்பினார். அனுப்பப்பட்ட அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்தார், அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்று சொன்னால் என்ன செய்யப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், the one who sent. அப்போ யார் நம்மை அனுப்புகிறார்களோ, யார் நமக்கு பொறுப்பை தந்து அந்த காரியத்தை செய்யும்படி அனுப்புகிறார்களோ அவர்தான் நமக்கு எஜமானன். பவுலை ஆண்டவர் வழியிலே சந்தித்த போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார், அழைத்தார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நான் உன்னை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன். நீ எல்லாரிடத்திலும் என்னை குறித்து என்ன கொள்ள வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும்னார். அப்போ தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியனையும் தேவன் அவர் அனுப்புகிறார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் தான் செய்த வேலைக்கு உரிய பொறுப்பை, உத்தரவாதத்தை தேவனுடைய கரத்தில் என்ன செய்யணுங்க, ஒரு நாளில் சமர்ப்பணம் பண்ணணும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் எழுதும்போது ஒரு அருமையான வார்த்தையை அவர் ஆண்டவர் எழுதுகிறார். அந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது அவனவனுடைய வேலைப்பாடு எத்த தன்மை உள்ளது என்பதை எது விளங்க பண்ணுமா, நாளானது விளங்க பண்ணும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் கிரியைகளுக்கும் ஒரு பரிசோதனையின் காலத்தை, there is a testing time.
அதை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட சொன்னார், 2 பேர் வீடு கட்டினாங்க, ஆனால் ஒருவன் தேவ சித்தத்தின்படி செய்கிறான், ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலை. ஆனால் காற்றும் மழையும் ரெண்டின் மீது என்ன செய்கிறதுங்க, மோதுகிறது. அப்போ தேவனுடைய சேவையை செய்கிறவர்கள் என்கிற நிலைமையிலே அவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். இதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 20வது வசனத்திலிருந்தே வாசிக்கிற, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்ளும்போது அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம்னா என்னது, வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரம். இந்த உலகத்தை விட்டு என்ன செய்திருக்கணுங்க. அதனால தான் இயேசு அனுப்பின தம்முடைய சீஷர்களை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, உங்களை உலகத்திலிருந்து நான் என்ன செய்தேன், வேறு பிரித்தேன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் வேறு பிரித்து தம்முடைய நாம மகிமைக்காக தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவர்கள் பரிசுத்தமாகும்படி முதலாவது என்னை நான் என்னாக்கிக் கொள்ளுகிறேன், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறேன். அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற ஒரு வேலைக்காரனாக தன்னை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். ஒரு முறை இயேசுவானவரே சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே எனக்கு என்னவாக இருக்கிறது, போஜனமாக இருக்கிறது. அப்போ சுத்திகரித்து கொண்ட பாத்திரமாய், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, எஜமானனுக்கு என்னவா இருக்கணுங்க, ஒரு உபயோகமான ஒரு பாத்திரம். That vessel should be useful to the master. நம்ம அநேக நேரங்களில் சிலரை திட்டும்போது திட்டுவோம், இஸ் a useless fellow. எதுக்குன்னா எதுக்குமே சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, இஸ் குட் ஃபார் நத்திங்னுவாங்க. எதுக்குமே என்ன செய்ய மாட்டான், பிரயோஜனப்பட மாட்டான். ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் ஏற்குமாறாக செய்வான், இல்லை செய்யவே மாட்டான், இல்லை அறகுறையாக செஞ்சுட்டு வருவான். 3 விதமான கேட்டகரியில் இருப்பான். ஸோ அவனுடைய செயல்பாடுகளை ஓரளவு நம்ம டாலரேட் பண்ணலாம், இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு நம்ம பண்ணலாம். ஒரு அதுக்கு நம்முடைய பொறுமைக்கு ஒரு சேச்சுரேஷன் இருக்குது. கடைசியில் என்ன பண்ணலாம், நீ அடுத்த காலி பண்ணு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா ரொம்ப வேலையில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். அவர் வேலை சொன்னாரால கை காலம் உதறும். சில சமயத்தில் ஏதாவது தப்பு துப்பாக செஞ்சுட்டு போயிட்டோமோ ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவேன். அப்போது அந்த ஒரு வேலை அவர் 3 லட்சம் பேர் பேசுவார். இஷ்டம்னா செய், கஷ்டம்னா வச்சு போயிட்டார் அப்படின்வார். அவர் இந்த யாரையுமே இந்த தொங்குறது இதெல்லாம் கிடையாது. அன்பாக இருப்பார். அன்பாக இருக்கிறதுங்கிறது வேறு. ஊழியத்தினுடைய காரியங்கள்லாம் வந்தோன்னா இஸ் ஆல்வேஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். இஷ்டம்னா செய், கஷ்டம்னா விட்டு போயிட்டே இருப்பார். ஒன்றும் இல்லைன்னா நான் செஞ்சுக்கோ, இல்லைன்னா வேறு யாராவது செஞ்சு செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அப்போது உலகத்தில் சாதாரண மனுஷர்களாக இருக்கிற நமக்கே இந்த மாதிரி ஒரு நிலையில் என்ன செய்துங்க, சில நேரங்களில் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறோம். அது நம்மளை அப்போ தேவன் எவ்வளவு பரிபூரணம் உள்ளவர். அப்போ அவர் தெரிந்து கொள்ளும்போது உபயோகம் இல்லாத, அப்போது இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஏன் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குதுன்னா, சிலரை ஆண்டவர் அவர்களை அந்த வேலைக்காக தெரிந்து கொள்ளவே இல்லை. இவர்களாக தங்களை என்ன செய்து கொண்டார்கள், வேலையில் உட்படுத்தி கொண்டார்கள். They are not really chosen by God for that position. என்ன ஏன்பா அப்படின்னா, அவங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல, அப்போ நானும் செய்யணும் இல்லை. ஆனால் உன்னால் செய்ய முடியுமா?
அப்போ ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே எல்லா பாத்திரங்களையும் ஒன்று போல வைத்தில்ல. ஆண்டவர் சில பாத்திரங்களை கனத்துக்குரியதாக வைத்திருக்கிறார், கனவீனத்துக்குரியதாக வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நமக்கு கொடுத்த நிலைமையிலே நம்ம கொடுத்த வேலையை என்ன செய்கிறோமா, கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அடுத்தது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாக அது என்ன செய்துங்க இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அவன் கனத்துக்குரியவன், அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே அழைக்கப்பட்டவன், தேவனாக்கு உபயோகமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இந்த தேவனுடைய சுத்திகரிப்பும் இல்லை, பரிசுத்தமாக்கப்படுதலும் இல்லை, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவும் இல்லை, தேவனுக்கு அறிய நற்கிரியைகளை செய்கிறதற்கான ஒரு பூரணம் ஆயத்தமும் இல்லாததுனாலே all the lot of servants, they are all factory mates. The customized and the factory made ன்னு ரெண்டு இருக்குது. அதாவது தொழிற்சாலையில் மொத்தமாக பீஸ் கணக்கில் என்ன செய்யுதுங்க, அடிச்சு போடுறது. இந்த ரெடிமேட் சட்டையெல்லாம் அடித்து போடும்போது அப்படி தான் போடுவாங்க. அது மிஷின் வந்து மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜைகாண்டிக் மிஷின். 42 சைஸுக்கு கை வெட்டணும்னா அது அப்படியே வந்து மொத்தமாக வெட்டிட்டு போயிடும். அது அப்படி அந்த துணியை ஒன்று மேலே இப்படி மடித்து 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 வச்சுருப்பாங்க. அது இவ்வளோ பெரிய லேயர் இருக்கும். அந்த லேயர் மேலே ஒரு டை மாதிரி என்ன செய்யுங்க, மேலேருந்து அது கரெக்டாக அவன் கம்ப்யூட்டரில் சைஸு செட் பண்ணிட்டான்னா மேலேருந்து வந்து டக்குன்னு என்ன செஞ்சுட்டு போயிருங்க, ஒரே கட்டில் வெட்டிட்டு போயிடும். அடுத்தது ஸ்டிச்சிங் போயிடும். ஆனால் டெய்லர் கடையில் டெய்லர் இருக்கிற டை போட்டுலாம் பண்ண மாட்டார். அவர் அந்த ஆடையை போட்டுக்கொள்கிறவனுக்குரிய அளவுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக அவர் அளந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட தப்பு பண்ணிடாமல் உட்காந்து அதை பொறுமையாக அளந்து அவர் வெட்டி அதை செய்கிறார். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் எல்லாம் ஃபேக்ட்ரி மேடு. இந்த வேத பைபிள் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே திறந்துட்டு ஸ்தாபனங்கள்லாம் பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பிடிச்சது பிடிக்காதவன் ஒருத்தர் ஒரு வேத கலாசாலையில் படித்தார். என்னப்பா பண்ணிவிட்டு ஊழியம் செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைங்க நான் பிறக்கும்போது எங்கள் பாட்டி வந்து என்னை பொருத்தனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்னை கொண்டா தள்ளி விட்டாங்கன்னாரு. அந்த மாதிரி ஆளெல்லாம் படிச்சுட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு படிப்பு இருக்குதோ இல்லையோ, உலக பிரகாரமான சாதாரண கல்வி கூட இல்லை, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான போது. எரேமியாவை கர்த்தர் அழைத்த போது சொல்றாரு, நான் சின்ன பையன் ஆண்டவர், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளை என்று எண்ணாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். சாமுவேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவன் ஏலியோடு கூட ஆலயத்தில் இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சாமுவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்ப தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்க பள்ளிக்கூடம் போல, அவங்க காலேஜ் போல, அவங்க எந்த காலேஜுக்கும் போல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டானது. பேதுருவை கர்த்தர் அழைத்த போது கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு உண்டானது. யோவானை கர்த்தர் அழைத்த போது கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு உண்டானது. They are not the factory made servants, they are the customized called servants of Jesus Christ. ஆனால் இந்த ஃபேக்டரி மேடு ஊழியக்காரனுக்கெல்லாம் வந்து எதை பற்றியும் கவலை இல்லை. அவர் நெல்லை மாவட்டத்தில் இருந்தவர். ரொம்ப இன்னைக்கு கர்த்தர் அவரை நல்ல ஒரு ஊழியக்காரராய் சென்னையில் ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு சபையில் தேவன் அவர் ஒரு போதகராக வச்சுருக்காரு. இத்தனைக்கு ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்தவர் தான். ஆனால் அவர் சிறு பிராயத்தில் இருக்கும்போது கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பு உண்டானதுக்கு 2 காரணம் சொன்னார். காரணம் நம்பர் 1, சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் கோயிலை நடத்துகிற பாதிரியாரை சீரட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாராம். இவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். இவன் வந்து என்ன பாத்திரம் நீங்களே யோசித்துக்கோங்க.
ரெண்டாவது, அவங்க அப்பா இறந்த சமயம் வீட்டில் வறுமை. அந்த வறுமை நிமித்தம் அவரை அடக்கம் பண்ண முடியல. அடக்கம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது போய் அடக்கம் பண்ணுறதுக்காக கோயிலில் போய் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இந்த ஊரில் தான் இவ்வளோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நாங்கள் இப்போ எப்போயாவது இந்த கோயிலுக்கு தான் வருவோம், எங்கள் அப்பா அடக்கம் பண்ணுங்கன்னா இருங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு உள்ளே போய் சந்தா எவ்வளோ கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 2.5 வருஷமாக நீ சந்தாவே கட்டலைன்னு போட்டு லிஸ்ட்டு போட்டு டியூ கொடுக்குறாங்க, இதை கட்டு நான் கல்றையில் இடம் தரேன்னு. அப்போது அந்த மனுஷனுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, உங்களுக்கு வேணாம் அந்த சாட்சியினுடைய யூடியூப் லிங்க் நான் அனுப்பி விட்றேன். எவ்வளோ பெரிய அயோக்கியன்களாக இருந்திருக்கிறானுங்க பாருங்கள். அப்போது அனுப்பும்போது அவர் கெஞ்சிராராம், ஒரு 14-15 வயசு இருக்கும், ஐயா எங்ககிட்ட காசு கிடையாது, இப்போ எங்களுக்கு அனுமதி கொடுத்துருங்க, நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோம், எப்படியாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து உங்களுக்கு மாதம் 50-100 அப்படி இப்படின்னு நான் கட்டி அந்த சந்தா காசை முடிச்சிடறேன்னா முடியவே முடியாதுன்ட்டாங்க. அன்னைக்கு கிறிஸ்தவத்து மேலே உண்டான வெறுப்பு தான். 2 அக்காமார், ஒரு பையன் அழுகிறாங்க, அப்பாவை எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் தெருவில் இருக்கிற புறஜாதி மக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, 4 கம்பு வாங்கிட்டு 2 ஓலை வாங்கிட்டு அந்த உடம்பை வச்சு ஒரு வெள்ளை துணியில் சுற்றி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் இடுகாட்டில் நாங்கள் கொண்டு போய் ஐயாவை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அயோக்கியனுங்கள் இருந்த நிலை இன்றைக்கு. இவெல்லாம் ஒரு சுத்திகரிக்கப்பட்டவனா, இவன் எஜமானருக்கு பிரயோஜனமானவனா? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தமது கிருபையினாலே தம்முடைய ஊழியக்காரனை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அவர் மூலமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மூலமாய் அநேகர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு, அவர் அந்த சாட்சியை சொல்லும்போது விம்மி அழுகிறது கேட்டால் கல்லான நெஞ்சம் கூட கரைஞ்சிடும். ஃபேக்ட்ரி மேட் பீப்புள் இவங்கெல்லாம். இவன் தேவனுடைய வேலையை செய்கிறவன் அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, இவன் சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஆயத்தமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஆயத்தமுள்ளவனாயிருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு நம்ம மேலே ஒரு எஜமானன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுங்கிற அந்த அடிப்படையே எல்லாம் செய்யல. இல்லை, தங்கள் இச்சைகளுக்கேற்ற காரியங்களை அவர்கள் செய்து தேவனுடைய சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் விரோதமாய் செயல்படுகிற மக்கள். வேதவசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அவர் ஒருவருக்கே என்ன ஒப்புவிக்க வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சேவையை செய்கிறவர்கள் என்கிற நிலையிலே அவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். இரண்டாவது, உலகத்திலே அல்லது சரீரத்தின்படி நாம் ஒரு எஜமானன் என்கிற ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்முடைய ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய எஜமானன் ஒருவர் இருக்கிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்கிற ஒன்று இருக்கிறது, த சீஃப். அப்போ அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார், ஆனால் அதுக்கு இன்னொரு ஊழியம் என்ன இருக்குதுங்க? பிரதான அப்போஸ்தலர். மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்ன மெய்ப்பர் இருக்கிறார்? பிரதான மெய்ப்பர்கள். நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு என்ன உண்டு? ஒரு பிரதான ஆசாரியத்துவம். There is a chief rulership and governance is there upon us. நமக்கு மேலே ஒரு மேலான ஒரு அதிகாரம் நம் மீது இருக்கிறது. அப்போ உலகத்தில் ஆண்டவர் சிலரை எஜமான்களாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவர் அவர்களுக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம். அவர்களுக்கு கீழே சில பணிவிடைக்காரர்களை கொடுத்து அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய, ஒரு தொழிலை நடத்த, ஒரு விஷயத்தை நடத்த ஆண்டவர் அவர்களுக்கு எஜமானனாய் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் எஜமானனாய் இருக்கிறான் என்கிறதுனாலே தன் இஷ்டம் போல எதையும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மேலே ஒரு பிரதான எஜமானன் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத மனுஷன் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிந்த மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? நிறையா வித்தியாசம் இருக்குது.
He cannot roughly handle the people. சில எஜமானங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன், வள்ளு 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 வள்ளுன்னு விழுந்துக்கிட்டே இருப்பான், கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி திட்டுவான் கீழே வேலை செய்கிற அந்த கொலீக்ஸை, ஒர்க்கர்ஸை. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷ விதமாக என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போது நாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அவர்களால் நமக்கு செய்யப்பட வேண்டிய வேலைகள் செய்யப்பட வேண்டும் தான். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையிலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கண்ணியமும் மரியாதையும் ஒரு நேர்த்தியும் அந்த இடத்துல என்ன செய்யணுங்க, இருக்கணும். காரணம் வேதம் சொல்லுகிறது, நமக்கு மேலே ஒரு பிரதான எஜமானன் இருக்கிறார். கொலோசியர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, எஜமான்களே உங்களுக்கு பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். அதை பைபிள் அழகா சொல்லுது, which is just and equal ன்னுது. You should not ill-treat them. நான் சில நேரங்களில் எனக்கு கீழே ஊழியத்தில் வேலை சேர்த்து வச்சிருக்கிறேன். I never ill-treat them. நான் என்னுடைய டிரைவரை எப்பயாவது சில நேரங்கள் அப்பாயின்ட் பண்ணி கூப்பிட்டு போவேன். I will equally treat him. நான் ஒரு ஏதாவது உணவகத்தில் போய் சாப்பிட்டேன்னா என்னோட பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு வேணும் என்ன வேணுமோ சாப்பிடு. He is a human being. அவன் ஒரு மனுஷன். அவனை இல்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. சிலர் பாஸ்டருக்கு உள்ள சோறு போட்டுட்டு வந்திருக்கிறவங்களுக்கு வெளியில் சோறு போடுவான். நீ என் பக்கத்தில் உட்காந்து சோறு போட்டேன்னா நான் தின்னு இல்லைன்னா அனுப்பிச்சு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். யூ கேன் நாட் இல்ட்ரேட் தம் எனிபடி. யாரையும் ஒரு கணையினப்படுத்துகிறதற்கான அதிகாரத்தை தேவன் என்ன செய்ததே கிடையாது, கொடுத்ததே இல்லை. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது, எஜமான்களே உங்களுக்கு பரலோகத்தில் எஜமானன் இருக்கிறார் என்று அறிந்து. நாம் என்றைக்குமே நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு எதை செய்யணுங்க, நீதியையும் செவ்வையுமானதை, அதாவது ஈக்குவலாக இருக்குது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியானபடி நம்ம என்ன பண்ணணுங்க. அப்போ ஆண்டவர் எஜமானன்களுக்கு வயிறை கொடுத்தா மாதிரி வேலைக்காரங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, வயிறை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு என்ன செய்யுதுங்க, பசிக்குது. நமக்கு களைப்பு இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க, களைப்பு இருக்குது. நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான எஜமானன். அவர் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் இருந்தார், எஜமானனுக்கு எஜமானனாகவும் இருந்தார். கேட்குறாரு, ஒரு முறை தம்முடைய சீஷர்களை பார்த்துட்டு கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. சீஷர்கள் ஏதாவது, எனக்கு போன வாரம் சாப்பாட்டுக்கு குறைவாக இருந்தது, எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு குறைவாக இருந்தது, அது குறைவாக இருந்தது, இது ஏதாவது, இஸ் தேர் எனி கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா? அவருக்கு கீழே வேலை செய்த தம்முடைய வேலைக்காரர்கள் அத்தனை பேரையும் தேவன் ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்தினார். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நாம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். எஜமானனாய் இருக்கிற தெய்வத்துக்கு கீழே நாம் உண்மையாய் செயல்படுவோமானால் நம்முடைய தேவன் நமக்கு உண்மையாய் படி அளக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதவசனம் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு. அப்போ சரீரத்தின்படி எஜமான்கள் இருந்தாலும் கூட அந்த எஜமானன்கள் எப்பொழுதும் தங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணத்தோடு இருக்க வேண்டும், நமக்கு மேலே ஒரு பெரிய எஜமானன் ஒருவர் இருக்கிறார். அப்போது தேவனுடைய சேவையை செய்கிறவர்கள் என்கிற நிலையிலே ஆண்டவர் நமக்கு எஜமானன். இந்த உலகத்திலே சரீரப்படி உலகத்தினுடைய சூழ்நிலையின்படி வேலைக்கு எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு பெரிய எஜமானனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் அவருடைய சீஷர்கள் என்கிற நிலைமையிலே அவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். இதுதான் மிகவும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு குறிப்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிற சமயத்தில் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. நம்மில யார் பெரியவன்? அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்,
அவர் பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, 12வது வசனம், யோவான் 13:12, அவருடைய கால்களை அவர் கழுவின பண்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 வார்த்தை வருது, போதகர், ஆண்டவர். போதகர் என்றால் டீச்சர், ராபாய். ஆண்டவர் என்று சொன்னால் எஜமானன். He called me master and lord. என்னை எஜமானன் என்றும் கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்ய கழுவீர்கள்? அப்போ நம்ம எல்லாருக்கும், அப்போ யார் கால்களை கழுவு? அப்போ இது அவர் எஜமான்களாக ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறார்னா, ஒருவர் பாதத்தை ஒருத்தர் கழுவுற வேலையை யார் மாத்திரம்தான் செய்யணும்? ஊழியக்காரங்க மாத்திரம்தான் செய்யணும். ஆனால் நாம் எல்லாரும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுறோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவு கீழே அவருக்கு சேவை புரிகிற ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவர் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடி இவைகளை செய்வீர்களானால் எப்படி இருப்பீர்கள்? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்ப எஜமானனுடைய நிலையிலே அவருடைய ஊழியக்காரர்களாய் வேலைக்காரராய் இருக்கிற நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு நாம செய்யும் போது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நம்ம வாசித்த அந்த பகுதியிலே ஒரு வார்த்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, எஜமானன் வரும்போது. நான் நேற்று அப்படி இருந்தேன், அதுக்கு முந்தைய மாதங்கள் அப்படி இருந்தேன், முந்தைய ஆண்டுகள் அப்படி இருந்தேன். இல்லை, எஜமானன் வரும்போது, when master comes, that point of time, அவர் வருகிற அந்த சமயம், அந்த நேரம் நாம எப்படி இருக்க போறோம்? வேதவசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் விசுவாசம் கூட என்ன செய்துங்க? தணிந்து போகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் என்னத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. வேதவசனம் தெசலோனிக்கேயில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாச துரோகம், குடும்பத்துக்கு துரோகம் பண்றது வேற, மனுஷனுக்கு மனுஷன் துரோகம் பண்றது வேற. ஆனா நம்ம பைபிள்ல படிக்கிறோம், இது என்ன துரோகமா? விசுவாச துரோகம். அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமா என்ன செய்யணுங்க? போராடணும். அப்போ விசுவாசத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த விசுவாசத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க? துரோகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே, இவை எல்லாவற்றிலும் மத்தியிலேயும் எஜமானன் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த நேரம், அந்த சமயம். நேற்று அப்படி இருந்தேன், போன காலங்களில் அப்படி இருந்தேன், போன வருடங்களிலே நான் அப்படி இருந்தேன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். என்டியூர் டில் த எண்ட். அப்போ போன வருஷம் உனக்கு விசுவாசம் இருந்தது, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். போன வருஷம் நீ விசுவாசத்தில் உறுதியாக இருந்த, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் வரும் மட்டுமா இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். போன வருஷம் நான் அன்பிலே ஒரு நிலைப்பட்டவனாக இருந்தேன். இல்லை, கர்த்தர் வரும் மட்டும் அந்த அன்பில் நாம் நிலைத்திருப்போம். அப்போ தேவன் வரும்போது நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம்? அப்போது ஆண்டவர் கூட அந்த மணவாட்டியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 10 பேருடைய விளக்கம் என்ன செய்திருந்தது? எரிந்திருந்தது. ஆனால் 10 பேருடைய விளக்குலையும் என்ன இல்லாமல் இருந்துச்சுங்க? எண்ணெய் இல்லாமல் இருந்தது. அது அணையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் காலதாமதம் ஆனபோது எல்லாரும் படுத்து நித்திரை செய்தார்கள். ஆனால் எஜமானன் வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட போது
தங்கள் விளக்குகளை ஆயத்தம் பண்ணினார்கள். என்ன நடந்துச்சு? 5 பேருடைய விளக்கு எரிந்தது, 5 பேருடைய விளக்கு எரியல. இது எதை காண்பிக்கிறது? அவர்கள் இதற்கு முன்னால் கரெக்டாக இருந்தாங்க, ஆனால் அவர் வருகிற சமயத்தில் சரியில்லை. அவர் எதிர்பார்க்கிற அந்த ஆயத்தம், அதற்கான ஒரு உத்தரவாதம் அவரிடத்தில் இல்லை. ஆகவே தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆரம்ப பகுதியை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது வசனம் எதுவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் என்ன செய்கிறது? இருக்க வேண்டும். அப்போ அறைகள் கட்டப்பட்டது என்று சொன்னால் லெட் யுவர் லாயின்ஸ் பி கிரிடட் அபவுட்ன்னு இருக்குது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அந்த லாயின்ஸ் என்று சொன்னால் இடுப்புக்கு கீழே போடுற அந்த வஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் இப்போ அந்த வஸ்திரத்தை இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம லுங்கி கட்டிட்டு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டக்குன்னு ஒரு கடினமான வேலையை செய்யணும்னா என்ன பண்ணுவோம்? லுங்கியை என்ன செய்வாங்க? மடித்து கட்டுவாங்க. ஆனால் அந்த லாயின்ஸுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை மடித்து கட்டி அப்படி 2 கால்களுக்கு பின்னால் அந்த துணியை இழுத்து அந்த இடுப்பில் பின்பக்கத்தில் என்ன செய்வாங்க? அதை சொருகுவாங்க. அந்த நாட்கள்லாம் விவசாயிகள் வேலை செய்யும்போது அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வேஷ்டி கட்டுற முறைமையில் கூட நம்ம தமிழகத்தில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆந்திர மாநிலத்துக்குள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுடைய வேட்டி கட்டுக்கிற முறைமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெண்கள் சேலை உடுத்துறது கூட வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதை அப்படி தான் வச்சுக்கோங்க. அப்போது அதை என்ன அர்த்தத்தில் கான்செப்டில் பேசுகிறாங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு வேலையை செய்யும்போது, ஒரு கடினமான ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது, ஒரு எதிராளியோடு கூட எதிர்க்கிறதற்கான ஒரு சூழ்நிலையில் போகும்போது, இவன் துணியை தொங்க விட்டுக்கிட்டு இருந்தானா அவனால் என்ன பண்ண முடியாது? அவன் தூக்கி இழுத்து புட்டிச்சு பின்னால் சொருகிட்டு எப்படி இருக்கணும்? அதுதான் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயினா அதுதான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? வஸ்திரம் கீழே தொங்கிட்டு இருக்க வேணாம்பா, அது தூக்கி இழுத்து புட்டிச்சு பின்னால் இடுப்பில் என்ன செய், பின்பக்கமாக சொருகி நில். அப்போ தான் உன்னால் அந்த வேலை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ இது இந்த காரியம் என்ன அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றால், he is prepared to do the duty of the master. எஜமானனுடைய வேலையை செய்கிறதுக்கு இப்போ என்ன உள்ளவனாக இருக்கிறான்? ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். காலையில் ஒரு எஜமானன் வேலைக்காரனை விட்டுட்டு போகிறாரு. அவர் போயிட்டு ஒரு 12 மணிக்கு செக்கிங் பண்ணலான்னு வராரு. இவன் பாட்டுக்கு வேட்டியை கீழே தொங்க விட்டுட்டு உட்காந்துருந்தான்னு வைங்களேன், அவனுக்கே டவுட் வந்துடும், நீ வேலை செஞ்சியா செய்யலையா? அவன் வரும்போது இடுப்பில் மடித்து பின்னால் சொருகிட்டு மூஞ்செல்லாம் வேர்த்துருக்குது, அவன் உடுப்புலலாம் மண் ஒட்டி இருக்குதுன்னா சரி இவன் என்ன செஞ்சுருக்கான்ப்பா? வேலை செஞ்சுருக்கிறான். இஸ் ஆன் டியூட்டி now. அப்போ ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, எஜமானன் வரும்போது. அப்புறம் 2வது சொல்றார், விளக்குகள் எரியுது. விளக்குகள் எரியுறதுனுடைய அர்த்தம் என்ன? அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? வேலை நடக்குது. வேலை நடக்காத இடத்துக்கு என்னவே தேவையில்லை. ராத்திரியில் தான் எதை ஆஃப் பண்ணுறோம்? லைட் ஆஃப் பண்ணிடுறோம், ஃபேனை மாத்திரம் ஓடுறோம். ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு காற்று வேணும். அப்போ லைட்டு எதுக்கு இரவில் போடுறோம்? மாலை ஒரு 6 மணி ஆச்சுன்னா நம்ம லைட்டு போடுறோம். அதுலேருந்து ஒரு 8 மணி 9 மணி ஒவ்வொருத்தரும் எப்படி போகிறாங்களோ அந்த நேரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அந்த ஒரு 3-4 மணி நேரம் லைட்டு போடுறோம். எதுக்காகனா, என் வேலை தடைபடாமல் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ விளக்கு எரியுதுனாலே என்ன அர்த்தம்? அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இட் இஸ் ஆன் ஒர்க். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உணவகங்களில் சாப்பிட போவோம். சில நேரத்தில் சில உணவகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் மூடிடுவான். சில உணவகங்கள் தான் ரொம்ப லாங் டைம் இருக்கும். சில நேரத்தில் கூட்டத்தை முடிச்சுட்டு ஓடுவோம், ரெஸ்டாரண்ட்டை மூடிடுவான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நியான் லேம்ப் இருக்குல்ல, அந்த நியான் லேம்பில் ஓப்பன் அப்படின்னு ஒரு வேர்டிங் போட்டு அந்த முன்னாடி கண்ணாடி டோருக்கு கீழே வச்சுருப்பான். அந்த லைட்டு எரிஞ்சுதுன்னா ரெஸ்டாரண்ட்டு ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த லைட்டு ஆஃப் ஆகுதுன்னா என்னது? இல்லை. நான் கடந்த ஒரு வருஷம் போயிருக்கும்போது கூட்டத்தை முடிச்சுட்டு நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன், சாப்பிட்ணும்.
சாப்பாடு வாங்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலான்னு காரை விட்டு இறங்கி போகிறான், லைட் ஆஃப் பண்ணிட்டான். சரி இன்னைக்கு நம்மளை காய விட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் கண்ணாடியை கதவை லைட்டாக தட்டினேன். ஒரு சீனக்காரன் ஒருத்தன் வந்து திறந்தான். வாட் யூ வாண்ட் சார் அப்படின்னா, இல்லை எனக்கு நைட்டு டின்னர் வேணும். ஜஸ்ட் நவ் வி க்ளோஸ்ட். ஓகே ஓகே யூ கம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நான் என்ன கேட்டேனோ எனக்கு சாப்பாடு கீப்பாடெல்லாம் செஞ்சு 2 பேக்கெட்டில் பேக் பண்ணி கையில் கொடுத்துட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னா. பரவாயில்ல நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட எனக்கு இட்ஸ் நைஸ், ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிச்சிட்டான் நம்ம இந்தியான்னு ஒன்று. அப்போ பாருங்கள், அது விளக்கு எரியுதுன்னா எதனுடைய அர்த்தம்? ஆமாம், குணசாலியான ஸ்திரீயை குறித்து கூட நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் போது அவள் நேரத்தோடு எழுந்து முதல்ல எதை தான் ரெடி பண்ணுறா? அவள் விளக்குகள் என்ன செய்யாது இருக்கும்? அணையாது இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். அப்போ இந்த அர்த்தம் லெட் யுவர் லாயின்ஸ் பி கிரிடட் என்று சொன்னால், உன் அறைகள் கட்டப்பட்டதா என்று சொன்னால், வேலையை செய்கிறதற்கான ஆயத்தமுடையவனாக அவன் இருக்க வேண்டும். இப்போ கூட நம்ம ஒவ்வொரு வேலை நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் உடுத்துவாங்க. அது வந்து அவங்களுடைய இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் மோட் ஆஃப் ஒர்க்கு. அது மாதிரி இருக்கும். வேலையிலேருந்து வீட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாங்க? அந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டு வரமாட்டாங்க. நல்லா நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு ட்ரெஸ் போட்டு நீட்டாக வருவாங்க. வந்த உடனே வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு துணிமணி வச்சுருப்பாங்க. இப்போ வண்ணம் பூசுகிறவராக இருப்பார், இல்லை ஒரு கொத்து வேலையை செய்கிற ஏதோ எந்த ஒரு வேலையோ அவர் செய்கிற வேலைக்கு அவர் போட்டு வந்த பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுனா கன்றகோலமாயிரும். அவர் போட்டிருக்கிறார். அப்போ என்ன நடக்குது? அப்போ போட்டு எல்லாம் மூடி இருக்கும்போது அவர் வந்து காலையில் வராரு, ஒரு 9-9:30 மணிக்கு வராரு, பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வராரு. வந்த உடனே அவர் நேராக போய் உடுப்பெல்லாம் மாற்றிட்டு அன்றைக்கி வேலை செய்கிறதுக்கான வஸ்திரத்தோடு வந்துட்டு நின்னார்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல ஏதோ வேலை நடக்குது. அவரை வீட்டுக்கு இல்லை வேலைக்கு வச்சு ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்குறாரு. அவர் காலில் போட்டு அந்த பேண்ட் ஷர்ட்டையோடய நிற்கிறான்னு வைங்க, எப்படி இருக்கும்? உண்மையிலே இருந்தாலும் வேலை செஞ்சானா, வேலை இன்றைக்கி செய்யலையா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் அறைகள் கட்டப்பட்டதாயும் உன் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய எஜமானன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய எஜமானன் வரும்போது நம்முடைய காரியங்கள் நடைபெறுகிறதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த வசனத்திலே நாம் படிக்கும்போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, எஜமானன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரன். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 36வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், தங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருக்கிறது. இதை ஆங்கில வேதாகமும் you yourself like unto a men that wait for their Lord. அப்போ தேவனுடைய வருகைக்காக என்ன செய்கிறவங்க? காத்திருக்கிறவங்க. எப்படி காத்திருக்கிறவங்க? ஆயத்தத்தோடு என்ன செய்கிறவர்கள்? காத்திருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்டு. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கல்யாண வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. விருந்தினர்கள் வருவாங்கன்னு அழைத்தவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? வாசலில் காத்திருக்கிறாங்க. ஒருத்தனும் வரலன்னு வைங்க, எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், எல்லாம் ரெடி பண்ணி 5-5:30 மணிக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் வாசலில் போய் அந்த கல்யாணத்தை நடத்துகிற பையனுடைய அப்பாவும் அம்மாவும் நல்லா உடுத்திட்டு போய் விருந்தாளிகள்லாம் வருவாங்க, நிற்கிறாங்க. 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, ஒரு வேளை வரல, என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை பாவிங்க முன்னாடியே சொல்லியிருந்தான்னா 10 பேருக்கு சோறாக்கி மிச்சம் நிதாரியோடு என்ன செஞ்சுருக்கலாம்? அன்றைக்கி பாவம் பானுமதி சிஸ்டர் படாத அவஸ்தைப்பட்டாங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கன்னா எங்கே வருது? கொசு தான் உள்ளே வந்துது.
வாங்கிட்டு தேய்ச்சாவா அன்றைக்கி பாவம் அந்த பேலன்ஸு சாப்பாடு எவ்வளோ வேஸ்ட்டு தெரியுமா, கஷ்டமாக இருந்துச்சு. பாஸ்ட் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? நல்ல பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு வாங்க வாங்க வாங்கன்னா ஒன்றும் வராது. இப்போ கொரோனா வந்து வச்சுது ஆப்பு, ஒரே ஆப்பு லோல் பட விட்டுருக்குது பாருங்க. உங்களை எவ்வளோ நாள் உங்களுக்கு நல்லா தாராளமாக சர்ச்சை திறந்து வச்சுட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, ஸ்தோத்திர ஜபமாக்கும், அங்கே இந்த மீட்டிங் ஆக்கும், பைபிள் ஸ்டடி ஆக்கும், அதுவாக்கும் இதுவாக்குன்னு திறந்து வச்சுட்டேன்னா மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நடத்துகிற 2 மணி நேரம் ஆராதனை பயந்து லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி சாப்பிட வேண்டியது இருக்குது. நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஒரு நாள் நீ ஆசைப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது, உன்னால் வர முடியாது. நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு. இனிமேலாவது திருந்துங்க. கர்த்தர் சீக்கிரத்தில் சூழ்நிலையை மாற்றட்டும். காத்திருக்கிறவன் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். அப்போ அந்த காத்திருக்கிறதிலே 3 விதமான நிலைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்போ எஜமானன் வரும்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட நிலையிலே அவங்க இருக்கணும் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:37 வாசிக்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது, எஜமானன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர்கள். அப்போ விழித்திருக்கிறதுனா என்ன? நம்மளை சுற்றில என்ன செய்யுது, நடக்குது, அடுத்து என்ன சம்பவிக்க போகுது. அப்போ தேவனுடைய நேரத்தையும் காலத்தையும் குறித்த ஒரு விழிப்பு, சூழ்நிலையை குறித்த ஒரு விழிப்பு, தேவனுடைய வார்த்தையை என்ன விதமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை குறித்ததான ஒரு விழிப்பு. இந்த விழிப்பு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு கிறிஸ்தவ உலகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை குறித்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் போச்சு. அவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கூட்டங்கள் நடத்துறது, திருவிழாக்கள் நடத்துறது, பெருவிழாக்கள் நடத்துறது, கான்சர்ட் நடத்துறது, யூத்துக்கு ப்ரோக்ராம் நடத்துறது, எல்லாம் நீ செய், தப்பு இல்லை. ஆனால் அது எல்லா ப்ரோக்ராம்லையும் நீ இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது, அதை விட்டுட்டோமே. கர்த்தருடைய வருகை குறித்தும் அந்த வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுகிறதற்கும் அந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையிலே வரும்பொழுது சேர்க்கப்படுவதற்கு வேண்டிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படணும், கொடுக்கப்படணும். அது ஒன்றுமே அங்கே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம் ஆவிக்குரிய நித்திரை மயக்கம். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸே கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். ஒரு மாதிரி ஆழ்ந்த நித்திரை, கன நித்திரையின் மயக்கம் அவங்களுக்குள்ள. ஆண்டவரே ஒரு சபைக்கு குறித்து எழுதும்போது சொல்லுகிறாரு, தூங்குகிற நீ என்ன செய், முதல்ல எழுந்திருக்கிறாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை என்ன செய்வார். இதுவாது கொஞ்சம் ஒரு நாமினலாக சொல்றாரு. இன்னொரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கிற, செத்தவனா இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் இந்த லவோதிக்கா சபையினுடைய நிலையை குறித்து வேதத்தின் நிலையில் ஆரம்பிக்கும் போது தான் என்ன நிலைமையில் இருக்கிறோம், அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நிகழப் போகிறது, அடுத்த காரியம் என்ன என்கிற ஒரு விழிப்பே இல்லாதபடி இன்னைக்கு காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை. விழிப்புடன் காத்திருக்கிற வேலைக்காரன். இரண்டாவது, எஜமானன் வரும்போது தன் பணிவிடைக்காரருக்கு படியை நன்றாய் அளக்கிற ஒரு உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 42வது வசனம் விதமாய் சொல்கிறது, அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமானன் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? இதை ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, டு கிவ் their portion of meat in due season.
அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் அண்ணன் நாளுக்குரிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாருங்க, கொடுத்துட்டே இருக்கிறாரு. வேத வசனத்தில் கடந்த வாரத்தினுடைய செய்தியில நம்ம படித்தது போல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்ப தேவன் அந்தந்த காலத்துக்கும் சமயத்திற்கும் ஏற்ற ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அதை இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்க, we have to take it. அப்ப தேவனுடைய பணிவிடைக்காரன் வேதவசனம் சொல்லுகிறது 43வது வசனத்தில், எஜமானன் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன், பாக்கியமுள்ள மனுஷன். he is the blessed servant. நான் அடிக்கடி என்னோடு பழகிற சகோதரர்கள் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், செய்தியை பிரசங்கிக்கிறதுங்கிறது வேற. நான் 30 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த நேரத்துக்கு தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறார் என்பதை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்று அதை கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதுதான் அவன் தான் ஒரு சரியான பணிவிடைக்காரன். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற சரியான போர்ஷன் ஆஃப் மீட்டை கொடுக்குறவன். இன்னைக்கு அந்த ஒரு பகுதி காரியம் இன்னைக்கு அநேக இடங்களிலே கிடைக்காததுனாலே ஜனங்கள் இங்கும் அங்குமா என்ன செய்யறாங்க, அலசடிப்படுறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலத்தில் இன்னைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை கொண்டு ஜனங்களுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிற பணிவிடைக்காரர்கள் இந்த நாட்களில் மிகவும் குறைவு. காரணம், வேதவசனம் சொல்லுகிறது, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு காரியங்களும் ஆதாயங்களும் வரும் வண்ணமாய் ஜனங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எஜமானன் வரும்போது விழிப்புடன் காத்திருக்கிறவன் சரியாய் தன் படிகளை அளந்து ஏற்ற சமயத்தில் எல்லாவற்றை கொடுக்கிற உண்மையுள்ள பணிவிடைக்காரன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடைசி குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 47வது வசனத்தை, ரொம்ப அருமையான வசனம் இது. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் என்ன செய்யப்படுவான். தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணணுங்க, செய்யணும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்யறது இல்லைங்க, பிரவேசிக்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற ஒரு அறிவு இன்றைக்கு நமக்கு தேவை. அப்போ இன்னைக்கு தேவனுடைய சித்தம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதன்படி அடுத்து என்ன பண்ணணுங்க, செய்யணும். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்னென்னைக்கு என்ன செய்வான், நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய வீடு மணலின் மீது கட்டப்பட்டது, ஒருவருடைய வீடு கற்பாறையின் மீது கட்டப்பட்டது. ஆனால் 2 வீட்டின் மீதும் எது மோதியது, காற்று மோதியது, வெள்ளம் மோதியது, தண்ணீர் அலைகள் மோதியது. ஆனால் கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு என்ன செய்யல, விழல. அப்ப யாருடைய வாழ்க்கை, யாருடைய குடும்பம், யாருடைய ஊழியம், யாருடைய பிரயாசம் இன்னைக்கு தேவனுடைய மெய்யான திருவுள சித்தமாகிய அவருடைய கலப்பில்லாத வசனத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதை தகர்க்கிறதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. காத்து மோதும், அது பிரச்சனை இல்லை. காத்து வந்துச்சுன்னா எல்லாத்து மேலே என்ன செய்யுங்க, மோதும். இப்போ எல்லாம் ஒரு விதமான ஒரு நூதனமான காத்து ஊழியங்கள் மேலெல்லாம் மோதிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தேவனுடைய கலப்பில்லாத வசனத்தினாகிய கண்மலையின் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட மெய்யான ஊழியங்கள் ஒரு காலத்து கீழே விழவே விடாது. அது எந்த காலத்திலும் அது நிறைக்கும். கர்த்தர் அதை நேர்த்தியாய் அற்புதமாய் நடத்துகிறதை கண்கள் காணும். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் என்ன செய்யப்படுவானா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இந்த காலவேளையில தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர் வரும்போது உன் அறைகள் கட்டப்பட்டதாயும் உன் விளக்குகள் எரிகிறதாயும் இருக்க வேண்டும். அவர் வரும்போது
நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அவர் வரும்போது நீ சரியாய் தன் படிவிடைக்காரர்களுக்கு படி அளக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரனை போல் இருக்க வேண்டும். அவர் வரும்போது நீ விழிப்புள்ளவனாக என்ன செய்ய வேண்டுங்க, இருக்க வேண்டும். அப்ப எஜமானன் வருகிற வேளை சமீபித்து விட்டது. அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு திருடனை வச்சுதான் சொல்றாங்க. திருடன் வர்றவன் தான் என்ன ஜாமத்தில் வருவான் என்கிறதற்கு வீட்டு எஜமானுக்கு தெரிஞ்சிருந்தா தன் வீட்டை கண்ணை விட்டு திருடுறதுக்கு கண்ணமிட்டு திருடாதபடி அவன் என்ன செய்வான், பாதுகாப்பான். அவன் என்ன நேரத்தில் அவன் என்ன செய்வான்னு தெரியாது, வருவான்னு தெரியாது. அதே விதமாய் மனுஷகுமாரன் அந்த எஜமானன் எப்பொழுது வெளிப்படுவார் என்பது யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் விழித்திரு, எப்பொழுதும் உன்னுடைய பணிவிடைக்காரனுடைய வேலையை சரியாய் செய், எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டு. அப்ப தேவனுடைய வருகை நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, இதை செய்யாம விட்டுட்டு சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் என்ன செய்கிறதில்லை, பிரவேசிக்கிறதில்லை. அப்போ இந்த கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு விசை இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட அவர் வரும்போது, எல்லாரும் அந்த வார்த்தையை உறுதியாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, எஜமானன் வரும்போது நான் விழிப்போடு இருக்க வேண்டும். எஜமானன் வரும்போது என் உத்தரவாதங்களை நிறைவேற்றி முடித்தவனாய் இருக்க வேண்டும். எஜமானன் வரும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிற காரியத்தில் ஏதோ அன்னைக்கு இன்னைக்கு செஞ்சேன், நேற்று செஞ்சேன், போன வாரம் செஞ்சேன்னு சொல்லிட்டு we cannot talk about the past history. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவருடைய அந்த சித்தம் என்ன செய்துட்டே இருந்ததுங்க, நிறைவேறிக்கொண்டே இருந்தது. அவருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற கடைசி சித்தம் என்ன தெரியுங்களா, சிலுவை மரணம் தான். ஆனால் அந்த சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய வேளை வந்தபோது கேட்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த வார்த்தையின்படியாய் தேவன் தாமே தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரையும் போஷித்து தேவன் ஆதரித்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து எஜமானன் வரும்போது நாம் அனைவரும் நாம் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறதற்கான கிருபையை பாக்கியத்தை கர்த்தர் தாமே நமக்கு அருள்வாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நின்று ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அனுப்பி தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபடும் பேசும் நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எஜமானன் வரும்போது நாங்கள் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படும்படி நீர் உதவி செய்யும். தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு பூரணமாய் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரத்திலே எங்களை முற்றிலும் முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். கேட்ட வசனத்தின்படி நீர் வருகிற நேரம் வரைக்குமாய் நாங்கள் சரியானபடி வாழ ஆவியானவர்களுக்கு கிருபை செய்யும். கனமும் துதியும் மகிமையை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.